ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இரங்கல் நிகழ்ச்சியை கரூரில் எந்த திருமண மண்டப உரிமையாளரும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ பணம் அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க ஈவினிங்கில், சார் எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, போலீஸ் லெவல்லேருந்து ப்ரெஷர், ஆளுங்கட்சி, லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கரூர் மாவட்டத்தில் தானே இந்த பாதுகாப்பின்மை இல்லாமல் இருக்கு. இப்போ மகாபலிபுரத்தில் பார்க்குறாருல, அங்கே பிரச்சனை இல்லையா? அப்போ கரூரில் சம்திங் ராங் இருக்கு இல்லை? அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அங்கே போய் சந்திக்கிறது தான் கரெக்டு. அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பான்றது கரெக்டா, இல்லை அவங்கள எங்கேயாவது வச்சு சந்திச்சு ஆறுதல் சொல்றது கரெக்டானா? அதே போல் இந்த 41 பேரில் 37 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 4 பேருக்கு என்ன மிரட்டலோ என்ன கல்யாண மண்டபத்தை மிரட்டினா மாதிரி மிரட்டினாங்களா, அச்சுறுத்தலா, கடத்திட்டாங்களா, என்ன வேணா நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். விஜய் அவர்கள் நிறைய சம்பாதிக்கிறாருப்பா, 1 கோடி கூட தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் எதுக்கு கொடுக்கணும்? விஜய் அவங்க எல்லாம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணாரு. விஜய் கொடுத்ததே அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ். தன் கூட்டத்துக்கு இறந்துட்டாங்களே, இவங்க இறப்புக்கு எந்த வகையிலாவது அந்த கட்சி காரணமா, இல்லை அந்த தலைமை காரணமா, விஜய் காரணமா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்னைக்கு சென்னையில் வச்சு மீட் பண்ணுறாரு. அந்த சந்திப்பு கொடுத்த பல்வேறு தகவல்கள் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கண்டிப்பாக சார், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் அந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. இப்போ கூட சந்திப்பு போயிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, அதுக்கான பல காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனால் அது யாருமே கட்சிக்காரங்க வெளியே சொல்லலை. இன்னைக்கு விஜய் பார்க்குறாரு, இன்னுமே விமர்சனம் போயிட்டு தான் இருக்கு. ஒருத்தரை உள்ள விடலை, 19 வயசு ஒரு பையன் இறந்து போனதுனால அவங்க அப்பா உள்ள விடாமல் இருந்திருக்காங்க. 37 குடும்பங்கள் தான் வந்திருக்காங்க, இன்னும் 5 குடும்பங்கள் வரல. விஜய் மேல இந்த கிரிட்டிசிசம் எப்படி பாக்குறீங்க? அதாவது குறை சொல்றதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆள் மேல எப்படி ஒன்னா குறை சொல்லலாங்க. நின்னா குற்றம், உட்கார்ந்தா குற்றம் அப்படின்னு. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு காமன் மேன்ற முறையில அவருடைய கூட்டத்துக்கு அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பங்களை பார்த்து நேரில் சென்று இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரண மனிதாபிமான கடமை. இப்போ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு விஜய் எவ்வளோ முயற்சி பண்ணார் கடந்த 3-4 வாரமா. டிஜிபி ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்தாரு, எஸ்பி ஆஃபீஸ் கரூரில் லெட்டர் கொடுத்தாரு. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கணும், இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும்னு தான் கேட்டார். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு முறை அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, மீண்டும் ஒரு முறை ஏதாச்சுன்னா பிரச்சனை. ஏற்கனவே தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. அதனால அவர் டபுள் கேர்ஃபுல்லா இருந்து அதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா காவல்துறை அவருக்கு உரிய அனுமதியை இந்த நேரம் வரைக்கும் கொடுக்கல. அது இல்லைன்னா கூட போலான்னு தான் அவர் முடிவு பண்ணாரு. ஆனா இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, நம்மெல்லாம் அதுக்காக வேதனை பண்ணோம். ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இரங்கல் நிகழ்ச்சியை கரூர்ல எந்த திருமண மண்டப உரிமையாளரும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. திருமண மண்டபங்கள் நிகழ்ச்சி நடத்தி வாடகை வசூல் பண்றதுக்காக தான் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ விஜயின் நிகழ்ச்சிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, கொடுக்க மாட்டேன்னா கூட பரவாயில்ல, காலையில ஒத்துக்கிறாங்க, சரி. அப்ப பணம் அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க ஈவினிங்ல, சார் எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, போலீஸ் லெவல்லேருந்து ப்ரெஷர், ஆளுங்கட்சி, லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி. அப்போ இவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுது. அப்போ அவங்க மறுத்துடுறாங்க. விஜய் எங்கே போய் எல்லாரையும் சந்திப்பார்? முதல்ல அனுமதி இல்லை, இது வரைக்கும் அவர் கேட்ட அந்த போலீஸ் அனுமதி தரல, தாமதமாகுது. ரெண்டாவது அங்க போய் அனுமதி கொடுத்தா கூட மண்டபம் கொடுக்காம தடுக்கிறாங்க. அதாவது எல்லா வகையிலையும் அவர் கரூருக்கு அந்த குடும்பங்களை சந்தித்து இரங்கல் தெரிவிப்பதை
தடுக்கிற எண்ணத்தோடு சில பேர் வேலை செய்கிறாங்கன்றது தெளிவாயிடுச்சு. அப்புறம் தான் அவர் சரி இதுக்கு மேலே நம்ம காத்துட்டு இருந்தா 1 மாதம் ஆயிடுச்சு, இப்போவே 25 நாள் 26 நாள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம வந்து அவங்கள வேற எங்கேயாவது வர வச்சாவது நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு. கரூர் மாவட்டத்தில் தானே இந்த பாதுகாப்பின்மை இல்லாமல் இருக்கு. இப்போ மகாபலிபுரத்தில் பார்க்குறாருல, அங்கே பிரச்சனை இல்லையா? அப்போ கரூரில் சம்திங் ராங் இருக்கு இல்லை? கரூர்ல வந்து இந்த விஷயங்கள் நடக்கவும் முடியல, ஆனா வேறு விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா? அப்போ கரூர் ஏதோ ப்ராப்ளமாட்டிக் டிஸ்ட்ரிக்ட் ஊரு அப்படின்னா அதுல யார் அரசியல்வாதி, யார் ஆதிக்கம் செலுத்துறாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே இதுக்கு பின்னால யார் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். சாதாரணமா மனிதாபிமானம் என்னன்னா இறந்தவர் குடும்பங்களுக்கு சென்று அவங்கள சந்திக்கிறது தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை நெருக்கடியில அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அங்க போய் சந்திக்கிறது தான் கரெக்டு. அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பான்றது கரெக்டா, இல்ல அவங்கள எங்கேயாவது வச்சு சந்திச்சு ஆறுதல் சொல்றது கரெக்டானா எங்கேயாவது வச்சு அவங்கள சாத்தியக்கூறு எடுக்கிற இடத்துல ஆறுதல் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். இப்போ சமீபத்துல நெல்லையில கவின்ற ஒரு இளைஞன் ஆணவ கொலைக்கு ஆளானான். அவங்க அப்பாவை வந்து தூத்துக்குடிக்கு போயிருந்தார் முதலமைச்சர். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு 4-5 நாள்ல அவர் போய் கவின் வீட்டில் போய் பார்த்துருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம், இல்லை ஃபோனில் கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம். ஆனால் சென்னைக்கு வந்து சென்னையில் அந்த கவினுடைய ஃபாதர் அப்பாவை இவருடைய வீட்டுக்கு வர வச்சு தான் ஆறுதல் சொன்னார். இது சரியா தப்பா? முதல்வர் செஞ்சதை எந்த விமர்சனமும் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் முதலமைச்சர். அதே விஜய் வந்து எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணி அது நடக்காத போது வேற வழியே இல்லாம நிர்பந்தத்துல மகாபலிபுரத்துக்கு அவங்கள வர வச்சு அவர் செய்தா அது உலக மகா தவறு. அப்ப இதுக்கு பின்னால வந்து ஒரு பயாஸ்டு வியூஸ் தான் இருக்குங்க. ஒரு நடுநிலையான பார்வைனா இவ்வளவு நாளா அவர் காத்துட்டு இருந்ததே தப்பு, பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி இப்போ அது பண்ணாரு அப்படின்னு. அதே போல இந்த காயமடைந்த 105 பேர் குடும்பம், அதே போல இந்த 41 பேர்ல 37 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 4 பேருக்கு என்ன மிரட்டலோ என்ன கல்யாண மண்டபத்தை மிரட்டின மாதிரி மிரட்டினாங்களா, அச்சுறுத்தலா, கடத்திட்டாங்களா, என்ன வேணா நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்துங்க திமுக ஆட்சியில எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் வேண்டுமானாலும் என்ன வேணா ஆகலாம். அப்படிதான் சட்டம் ஒழுங்கு சிரிச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியின் அரசியல் தலைவர் அவர் ஒரு இரங்கல் நிகழ்ச்சி நடத்த மண்டபம் எடுக்க முடியல கரூர்லன்னா அது அவருக்கு அவமானமா பார்க்கல, தமிழ்நாட்டுக்கே அவமானம். தமிழ்நாட்டுல ஒரு குடும்ப ஆட்சி, இப்போ உதாரணத்துக்கு ரெட் ஜெயண்ட் இட்லி கடையை கூட ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, உதயநிதி பையன் இன்பநிதி இப்ப ஓனரா இருக்காரு இல்லையா, புது ஓனரா. எங்க இருந்து முதல் எடுத்துட்டு வந்து போட்டாருன்னு தெரியல, இந்த வயசுல 100 கோடி படத்தெல்லாம் அவர் ரிலீஸ் பண்றாரு. ஓகே, அந்த நிறுவனம் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்களையும் அது கைவசம் வச்சிட்டு இருக்குது. இந்த நிறுவனத்தை மீறி யாரும் படம் ரிலீஸ் பண்ண முடியாது, படத்தை தியேட்டர்ல போட முடியாது. இது ஒரு சர்வாதிகாரம் இல்லையா? திரை உலகத்துல இருக்கிற யார வேணா கேளுங்க. முன்னால சன் மூவிஸ், சன் பிக்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கலைஞர் ஆட்சியில், அதனாலேயே திமுக தோத்துச்சு. இப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையா பண்ணாம சப்டிலா ரெட் ஜெயண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் இன்னைக்கு கல்யாண மண்டபங்கள் ஆனாலும் சரி, காது குத்தல் ஆனாலும் சரி, திமுக நினைச்சா தான் அது நடக்கும், இல்லைன்னா அங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, மிரட்டுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு அறிகுறியா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ இதைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் சுதந்திரமா தன்னுடைய கருத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஆளுங்கட்சி எப்படி இப்படி தடையை போடலாம், காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்காம இழுத்தடிக்கலாம்? இப்ப வேற வழி இல்லை விஜய்க்கு. அவர் வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அவருடைய பிரச்சாரம் கேம்பெயின் எல்லாம். 4-5 வாரமா சனிக்கிழமை நடத்தல,
ஏற்கனவே அவர் வந்து லேட்டாக தான் போயிட்டாரு. ம். அப்ப இன்னும் லேட்டானா 5 மாசம் தாங்க இருக்கு. ஏப்ரல் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ம். அவர் முன்னால ஏராளமான பணிகள் இருக்கு, பணிகள் சவால்கள் இருக்கு. ம். சின்னம் இப்பதான் ஏதோ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததுல ஒன்றை செலக்ட் பண்ணி தேர்தல் கமிஷன் அறிவிக்கும். ஆமா அப்புறம் அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு செல்லணும். ஆமா 234 தொகுதிக்கோ அல்லது 200 தொகுதிக்கோ எவ்வளவு நிக்க போறாங்களோ ம். அதுக்கான வேட்பாளர்களை ஸ்கிரீனிங் பண்ணணும், ம். அடையாளம் காணணும். ம். இல்லையா? பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு 3-4 மாசமா தேவையில்லை. ம். ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள், சவால்கள் இருக்கு. ம். ஆனா இது எல்லாத்தையும் அவங்க எப்படி கடப்பாங்க வெற்றிகரமா நான் நினைக்கிறேன்னா, ம். மற்ற 2 கட்சிகளுக்கு, பெரிய கட்சிகளுக்கு இல்லாத செல்வாக்கு, ம். மக்கள் ஆதரவு ம். இந்த கட்சிக்கு இருக்கிறதால இந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் அவங்க அதை வச்சு அதான் ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்றதா நான் கருதுறேன். சார் அதே மாதிரி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. 5000 தரேன், உங்களுக்கான வீட்டு கடன் பிரச்சனை எல்லாமே நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 20 லட்சமே பத்தாது அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்றாங்க, குடும்பத்தார் சொல்றாங்கன்னு தெரியல, மற்ற கிரிட்டிசைஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் நிறைய சம்பாதிக்கிறாருப்பா, 1 கோடி கூட தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ப்ளஸ் இன்னைக்கு ஒரு சில ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசியல்வாதியை நான் இதுவரை பார்த்ததில்லை. மற்றவங்கெல்லாம் 2 காசை போட்டா 20 ரூபாய் பிடிக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ தீபாவளி பரிசுன்னு சொல்லி கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அண்டா குண்டா ஸ்வீட்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம், ஒரு வாக்காளர்களுக்கும். எதுக்கு கொடுக்குறாரு அவரு? போன தீபாவளி கொடுத்தாரா? அதுக்கு அந்த முன்னாள் அடுத்த பொங்கலுக்கும் கொடுப்பாரு. தேர்தல் வருகிறது, இவங்களெல்லாம் நம்ம ஆதரவா திருப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. இவங்க நல்லது பண்ணியிருந்தா அந்த மக்கள் தானா ஓட்டு போட்டு போறான். பணம் கொடுக்க தேவையில்லை, அண்டா குண்டா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தர தேவையில்லை. ஆக ஒரு அரசியல்வாதி சாதாரணமா எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பண்றான்னா பிரதிபலன் அதுக்கு வரும், தனக்கு லாபம் நோக்கி செய்வாங்க. ஆனா விஜயை பொறுத்தவரையில எந்த லாப நோக்கம் இல்லாம எந்த அது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யறாரு. இப்ப யார் குறை சொல்றாங்கலாம் எனக்கு தெரியாது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இறந்தவங்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில மட்டும் ஒரு 3-4 கோடி செலவாயிருக்கும் அவருக்கு. கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அது கவர்மெண்ட் ஃபண்டு, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க 10 லட்சம் கொடுத்தாங்க, இவங்க 2 லட்சம் கொடுத்தாங்க. இந்த 12 லட்சம் போதாதுன்னு இவர் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. நான் தப்பா சொல்ல, இதை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்க எதுவும் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணல. விஜயை குறை சொல்வதற்காக காரணம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா திமுக உடன்பிறப்புகள், அவங்க கிளப்பி விடுற புரளிகள் தான் இது. இருந்தாலும் நீங்க கேட்டதால நான் பதில் சொல்றேன். 5000 ரூபாய் மாசம் மாசம் உதவித்தொகை அந்த 41 குடும்பத்துக்கும் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காருங்க அந்த கட்சி சார்பா. ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு படி மேல போய் இந்த 41 குடும்பங்களையும் தத்து எடுத்துக்குது தாவேகான்ட்டு. தத்து எடுத்துக்குதுன்னா இனிமேல் அவங்கள கேர் பண்றது பூரா தாவேகா தான். அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும். அப்புறம் அதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? தத்தே எடுத்தாச்சு. இப்போ உங்களை நான் மகனா தத்து எடுத்துக்கிறேன்னா உங்க ஃபியூச்சரு உங்களுடைய எல்லாத்துக்கும் நான் தானே பொறுப்பு. அப்புறம் அதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? 10 1 கோடின்னு அவங்க தான் தத்தே எடுத்துக்கிறாங்களே, ரைட்டா? அதனால வந்துங்க இது வந்து மிகச்சிறப்பான ஒரு நிவாரணம் தான். நான் கேட்குறேன், விஜய் எதுக்கு கொடுக்கணும்? விஜய் அவங்க எல்லாம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணாரு. விஜய் கொஞ்சம் கேளுங்க, விஜய் கொடுத்ததே அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ். தன் கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்களே, தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இறந்துட்டாங்களேன்னு இந்த இந்த இவங்க இறப்புக்கு எந்த வகையிலாவது அந்த கட்சி காரணமா, இல்லை அந்த தலைமை காரணமா, விஜய் காரணமா? காவல்துறையினுடைய அஜாக்கிரதை, காவல்துறை வந்து போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது, காவல்துறை போதுமான பாதுகாப்பு காவலர்களை அங்கே பணியில் அமர்த்தாதுதான் இதுக்கு மெயின் காரணம். அடுத்த காரணம், ராங்கான குறுகிய இடத்துல எந்த இடம் கூட்டம் நடத்த தகுதியற்றதுன்னு அதிமுக ஜனவரி 2025 மறுத்தாங்களோ அதே இடத்த செப்டம்பர் மாதம்
அதை விட பல மடங்கு கூட்டம் வர்ற விஜய்க்கு கொடுத்தாங்க. ம், அப்போ இதுல வந்து நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நிர்வாக கோளாறு, ம், அரசின் காவல்துறையினுடைய தப்பு, ம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அப்படின்னு தான் அதை இவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனா விஜய் ம். எந்த தப்பும் செய்யல. ம், அரசு, அதாவது காவல்துறை அனுமதித்த இடத்தில், அது அவங்களுக்கு பிடிக்காத இடமா கூட இருக்கும். ம், அவங்க முதல்ல கேட்ட இடம் கிடையாது. ம், இருந்தாலும் அவர் ஒரு லா அபைடிங் சிட்டிசன். காவல்துறை அனுமதித்த இடத்தில், அனுமதித்த நேரத்தில், ம், என்ன அனுமதிச்சார்? லேட்டா வந்தாருன்றானுங்க. பொய். ம், காவல்துறை மதுரை கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. என்ன, எப்ப அனுமதிச்சீங்கன்னு ஜட்ஜி கேட்டதுக்கு, ம், 27 செப்டம்பர் பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை, ம், 7 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து பண்ணிட்டு போலான்னு அனுமதி சொன்னாங்க. ம். அவர் 8 மணிக்கு வந்தாரு. 7க்கே வந்துட்டாரு. அந்த கூட்டத்திடல் வர்றதுக்கு 8 ஆச்சு. ம். 8:30க்கு போயிட்டாரு. 15 நிமிஷம் பேசியிருப்பாரு. ம். அதுக்குள்ள செருப்பு வீச்சு, பாட்டில் வீச்சு எல்லாம் நடந்துச்சு. ம். ஆக இதுல லேட்டா வந்தாருன்றது என்ன? அவங்க அனுமதித்த இடத்துல, அனுமதித்த நேரத்துல பேசியிருக்காரு. புரியுதுங்களா? ம். இப்ப இந்த மரணத்துக்கு எந்த விதமான பொறுப்பும் காரணமும் விஜய் இல்ல. விஜய் கட்சி இல்ல. ம். ஆனா அப்படி போயில்ல விஜய் கடந்து. ம். தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறாரு. ம். தன்னை பார்க்க வந்தாங்க, தன் ஆதரவாளர்கள், தன் கட்சிக்காரங்க, தன் ரசிகர்கள், குழந்தைகள், ஒன்றும் அறியாத பெண்கள், ம். இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்களேன்னு ஜெனராசிட்டியில அவர் செய்கிறார். அவரு ஒன்றும் கடப்பாடு கிடையாது. ம். அரசாங்கம் தான் இதுக்கு கடப்பாடு. ம். அப்போ இவ்வளவு செஞ்சதை வந்து பாராட்டாம, ம். வரவேற்காம, இதுலயும் குறை கண்டுபிடிக்கிறாங்களே. ம். குறை சொல்ல ஒருவன் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டுன்னு ஒரு கவிஞர் சொன்னார். அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவதுங்க, விஜயை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்ல. அவருடைய அரசியல் கோட்பாடுகள், ம். அரசியல் கொள்கைகள், அவருடைய நிலைப்பாடுகள், இதை விமர்சனம் பண்ணுங்க பொதுவெளியில, தப்பே கிடையாது. ம். ஆனா ஆபாசமா அவரை சித்தரிக்கிறாங்க. ம். நேத்து தான் பார்த்தோம் ஒரு காணொளியில. பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு சபரீசன், ம். ஸ்டாலினுடைய ஆமாம், மருமகன். ஆமாம், ஆமாம். அவருடைய மருமகன் ஒரு பெண்ணுன்ற ஆ. ஒரு நிறுவனம் நடத்துறாரு இல்லையா? ம். அந்த நிறுவனத்தின் மூலம் விஜயனுடைய இமேஜை தகர்க்க, ம். செல்வாக்கை அழிக்க, அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண ஓகே. பல கோடி ரூபாய் பல மாதமா செஞ்சிட்டு இருக்காங்களாம். ம். புரியுதுங்களா? அப்போ இது வந்து விஜய்க்கு வந்து நல்லதை தான் செய்யும். இவங்க பண்ண அவருக்கு மேல மக்கள் ஆதரவு அதிகமாக தான் ஆகும். ம். அதனால என்னை பொறுத்தவரையில கரூர் நிகழ்ச்சி நடந்தது மிகப்பெரிய துயரம். ம். அதை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ம். ஆனா இந்த துயரத்துக்கு எந்த வகையிலும் பொறுப்பில்லாத விஜய், அவர் கட்சி ம். இவ்வளோ எடுத்திருக்காங்க நிவாரணம், இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க. ம். அதனால இதை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? ம்.